சோ கோவிலோட அமைப்பு எப்படி சார் இருக்கு? இது மத்த கோவிலோட இந்த ஆலயத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு தேவதையும் தெய்வத்தையும் நாமே தொட்டு வணங்கலாமா. இங்கே இருக்கிற சகசலிங்கத்துக்கு நாம் கொண்டு வருகின்ற நெய்யோ பாலோ பன்னீரோ கொண்டு நம் கையாலே அவருக்கு அபிஷேகம் பண்ணி அவரை கட்டி பிடித்து கொள்ளலாம், நெருங்கி வரலாம். அந்த அப்படிப்பட்ட ஒரு நிலை எதுவுமே இல்லையா? நம்முடைய கண்ணீரை அவர் மீது சொல்லலாம். அது கூட இல்லையா? அவர் மேலே கையை வைத்து தலையை சிரசை வச்சு மனமுருக பிரார்த்தனை பண்ணலாம். அதே மாதிரி பூமிக்கு கீழே பார்த்தீங்கன்னா 16 அடி ஆழத்தில் பிரத்திகரா தேவி என்று நான் பேசிக்கலி பிரத்திகரா தேவியுடைய உபாசகர். பிரத்திகரா தேவியும் பக்கத்திலே கால பைரவரும் 8 அடியில் நான் வச்சுருக்கேம்மா. இப்ப பிரபஞ்சத்துல நிறைய கடவுள்கள் இருக்கு. உங்களுக்கே சார் சனி பகவானுக்கு கோவில் அமைக்கிறோம்னு சொல்லி. ஆமாம், நான் தான் சொன்னேன் அல்லவா, இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் நமக்கு நம்பிக்கை இருக்கோ நம்பிக்கை இல்லையோ, ஆனாலும் ஏதோ ஒன்று பிறப்பிலிருந்து இறப்பு வரை ஜாதகம். இந்து தர்மத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை பிறக்குது, அந்த குழந்தை பிறக்கும்போது ஜாதகம். அந்த ஒரு பெண் பிறக்கின்றால் அவளுக்கு ஜாதகம். சரி, ஜாதகம் எழுதலைன்னா அந்த பெண் ருதுவாகிறாள். அவள் பூ பெய்யும் பொழுது அந்த டேட்டில் இருந்து ஜாதகம் கணிக்கின்றார்கள். அந்த கணிக்கின்ற ஜாதகம் நம்பிக்கை இல்லாட்டாலும் எட்டி பார்க்குறோம். கிளி ஜோசியம் எலி ஜோசியம் 1000 ஜோதிடம் இருந்தாலும் கூட ஒரு நம்பிக்கை மனிதர்கள். என்னுடைய அனுபவத்தில் நான் நம்புகின்றேன், நான் நம்புகிறேன். என்னை நம்பிக்கையோடு வர்றவங்களுக்கு நான் சொடி பிரசனம் பார்த்து பலன் சொல்கின்றேன். அதுக்கெல்லாம் காரணம் சனி பகவான் தான். என்னுடைய அனுபவத்தில் ஒவ்வொருத்தருக்கும், ஏன்னா யாரை நெருங்கக்கூடாது என்று பயந்தார்களோ நான் அவரை நெருங்கினமா, என்னை அவர் கைவிடவே இல்லை. அது மட்டும் கிடையாது, அந்த ஆலயத்திற்கு வருகின்ற மக்களையும் அவர் கைவிட்டதே இல்லை.